வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு தான். சரி, ஓகே, 2 months ஆயிடுச்சு. உங்கள் பேஷன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு லேட் ஆச்சு, டிலே ஆச்சுன்றதுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன். எடுத்தோம் கவுத்தோன்றதுனால வீடியோ பண்ண முடியாது. நான் வந்து அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் எழுதணும். அண்ட் அது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எனக்கு டைம் வேணும். ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவே 57 minutes 20 seconds வருது. செகண்ட் வீடியோ 33 minutes 40 seconds வருது. ஸோ ரவுண்டாக சொல்லணும்னா தேர்ட் வீடியோ வந்து 44, ஃபோர்த் வீடியோ வந்து 53, ஃபிஃப்த் வீடியோ வந்து 37, சிக்ஸ்த் வீடியோ வந்து 41, செவன்த் வீடியோ வந்து 44. ஸோ டோட்டலாக ஓவராலாக பார்த்தா 310 minutesக்கான ஒர்த் ஆஃப் வீடியோ அது கண்டென்ட். அது வந்து 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்ட. ஸோ உட்காந்தோம் பார்த்தோம் அப்படின்றதுனால பேசிட முடியாது. இந்த ரீசனால தான் வீடியோ கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ பேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் பேசின மாதிரி 50 நிமிஷம் 40 நிமிஷம் 30 நிமிஷம் நான் பேச போகிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 20 minutes 30 minutesக்குள்ளே நான் மொத்தமாக ஓவராலாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவர் சொன்னது ஃபுல்லாகவே நான் சொல்ல முடியாது, ஏன்றது உங்களுக்கும் தெரியும். நான் மொத்தமாக பேச முடியாது. ஸோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எது அவர் சொல்கிறாரு, சரி இல்லை ஒரு டாபிக் சொல்கிறாரு, அது டெஃபினேஷன் ஒரு 3-4 நிமிஷம் பேசுகிறாருன்னா அந்த டாபிக் சொல்லிட்டு டெஃபினேஷன் 30 seconds சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணலான்றது தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது நீங்கள் மந்த்துக்கு $10,000 earn பண்ணாலே அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. இட் மீன்ஸ் 8 lakhs something per month. அண்ட் தென் 6-step பிளான் ஒன்று சொல்கிறாரு. அவர் சொல்கிறது என்னென்னா, எல்லா பிஸ்னஸும் ஈஸியாக நடந்துடாது. யூ நீட் டு புட் த ஒர்க் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு பிஸ்னஸ்ன்னு மட்டும் கிடையாது, எந்த பிஸ்னஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஹி இஸ் ஜென்ரலி டாக்கிங் அபவுட் ஏஜென்சி. ஸோ அவர் ஏஜென்சி பற்றி மட்டும் தான் சொல்கிறாரு. நான் ஓவராலாக ஜென்ரலாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே வந்து ஒரு கிளைண்ட் வந்த உடனே காசு செலவு பண்ணுறது, வேஸ்ட் பண்ணுறதுல போயிடுறோம். அண்ட் எப்படி நான் 8 லட்சம் போகிறது, அது $10,000 எப்படி நான் போகிறது அப்படின்றது தான் நீங்கள் எல்லாருமே யோசிக்கிறீங்க. யூ ஆர் நாட் திங்கிங் அபவுட் த ஆக்ஷனபிள் ஸ்டெப் அப்படின்றது. உங்களுக்கு $10,000 நீங்கள் ஒருத்தன் $1,000 பே பண்ணனா 10 clients இருந்தாலே உங்களுக்கு $10,000 வந்துடும். அதே $2,000 பே பண்ணனா 5 clients இருந்தால் இட்ஸ் $10,000. ஸோ அந்த சிம்பிள் கான்செப்ட் தான் அவர் சொல்கிறாரு. 1 lakh வந்து உங்களுக்கு வந்து ஒரு மந்த்துக்கு earn பண்ணணுன்றது உங்கள் டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 5,000 பே பண்ணுற மாதிரி வருவான். அதுக்கப்புறம் 10,000, 20,000, 30,000 அப்படின்னு வரும். ஸோ ஒரு 5 client அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா யூ கேன் டச் நியர்லி 80,000 90,000 வந்துடும். அதே தான் அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே $1,000 பண்ணி எய்ம் பண்ணுங்க. $1,000 பே பண்ணுறேன்னா அவனே கேஷ் பண்ணிக்கிட்டு அவங்களோட நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க இந்த ஃபீட்பேக்ஸ் வாங்குங்க. நெக்ஸ்ட் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு கிளைண்ட்டை விடாமல் வேறு அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்தனும் 1,000 பே பண்ணுறான். ஓகே, $2,000 ஆச்சு. இன்னொருத்தன் வரான், அவன் 2,000 பே பண்ணுறான், $4,000 ஆச்சு. இந்த கான்செப்ட் தான் அவர் சொல்கிறாரு. ஓவராலாக அவர் வந்து ஏஜென்சி மட்டும் இந்த வீடியோவில் பேசல. இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படின்னா எப்படி அச்சீவ் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணுன்றதை அவர் ஜென்ரலாக பேசுகிறாரு. ஸோ ஹோல் வீடியோ எப்படி இருக்குன்னா, அவர் வந்து ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் பேசுகிறாரு. அண்ட் இது நம்ம ஓவராக கிளியராக நம்ம கோர்ஸில் சொல்லித்தரோம், அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃப்ரீக்காக அவ்வளோ கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து மொத்தமாக கொடுத்துறாருன்னு சொல்ல, இஸ் கிவிங் சம் டிப்ஸ். சேல்ஸ்னால் அதில் ஒரு 5 டாபிக் சொல்கிறாருன்னா, நான் 5 டாபிக் சொல்லிட்டேன். இது நீங்கள் வந்து அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் 100 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 5 உங்களுக்கு எவ்வளோ லேர்ன் பண்ண மாதிரி இருக்குன்னா இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத அவர் செல் பண்ணுறாரு. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு மேக் மணி, நோ ஒன் வாண்ட்ஸ் டு கிவ் எவ்ரி திங் ஃப்ரீ. ஸோ அந்த ரீசனால அவர் பண்ணுறாரு. அப்படி சர்வீஸ்ன்றது ஏஜென்சி மட்டும் கிடையாது. நீங்கள் யோசிக்கலாம், ஏஜென்சி வந்துட்டு எப்படி ரன் பண்ணுறது நமக்கு தெரியலன்றது. அவரும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்காரு. இஸ் நாட் ஒன்லி சேயிங் லைக் ஏஜென்சி அப்படின்றது. நான் வந்து சொல்கிறேன், வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் எடிட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அப்புறம் கிளைண்ட் அக்யூசேஷன், அப்புறமா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து க்ரோ பண்ணி செல் பண்ணுறது. திஸ் ஆர் த திங்ஸ் தே ஆர் டூயிங். நாட் அ சிங்கிள் பர்சன் டூயிங் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பண்ணுறது தான் ஒரு ஏஜென்சின்னு சொல்கிறாரு. அவர் அப்புறமா சொன்னது பிக் ஒன்லி ஒன் நிஷ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னோட தாட்லேருந்து ஒன்று சொல்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி பண்ணுறேன்னா, இப்போ ஒருத்தர் யூடியூப்பில் சம்பாதிக்கிறான்னா ஓகே நம்மளும் யூடியூப்பில் போனோம், அப்படி கிடையாது. ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டில் நான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்களும் ரியல் எஸ்டேட்டில் வந்தீங்கன்னா யூ ஒன்ட் லேர்ன் இட். விஷயத்தை திருப்பி 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 ட்ரை பண்ணால் மட்டும்தான் யூ வில் லேர்ன். அடி மேலே அடி அடித்தாதான் அம்மி கூட நவருன்றது கருத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் இப்போ 1 year ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 365 days நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, லெட்ஸ் ரியல் எஸ்டேட் ட்ரை பண்ணிட்டீங்க. இல்லை இது அப்புறம் யூடியூப்பில் போகலாம், நிறைய பேர் யூடியூப்பில் நல்லா ஆடுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் ஜம்ப் பண்ணிங்கன்னா யூ ஆர் நாட் இன் 366th day, யூ ஆர் அட் ஃபர்ஸ்ட் டே. இதுதான் கான்செப்டே, இதுதான் ஒரு சைக்கிள். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு வருஷம் பண்ணிட்டோமா, சீயிங் இன் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் இன் டேஸ் வந்து கஷ்டம் தான். யூனிட் டு சீ இன் 5 years 10 years அப்படி பார்த்தா மட்டும் தான் முடியும். ஸோ அவர் சொல்கிறது என்னன்னா, மினிமம் யூ ட்ரை ஃபார் 2 to 3 years. மொத்த ஹார்ட் ஒர்க்கும் போடுங்க. உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் தரீங்களா இல்லைன்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் கிவ் யூர் ஃபுல் பொட்டென்ஷியல் இன் தட். ஸோ யூ வில் சி இது வந்து ஆகுமா ஆகாதுன்னு சொல்லி. நிறைய பேருக்கு வந்து 6 monthsலேயே தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா ஹி வில் கிவ் லைக் அப்படியே வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வேலை செஞ்சிருப்பான், அவனுக்கு புரிஞ்சிடும். அவர் சொல்கிறது என்ன, பி ஸ்பெஷலைஸ்ட் நாட் ஜென்ரலைஸ்ட். அப்படின்னா ஒரே ஒன்று மட்டும் பக்காவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து எந்த ஹோட்டலும் வச்சுட்டு இல்லை.
ஊபர் இந்த ஓலாலாம் வந்து எந்த காரு ஆட்டோஸ்லாம் வச்சுட்டு இல்லை. இந்த வேற என்ன ரேபிடோவில் வந்து எந்த பைக்கும் வச்சுட்டு இல்லை. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் இட் ஃபார் தெம் செல்ஃப் இன் ஆப். அந்த ஆப் தான் மிடில் மேன். ஸோ அதான் நீங்கள் அந்த ஏஜென்சி ரன் பண்ணுற ஒரு மிடில் மேன் நீங்கள். கான்செப்ட் புரியுதா? இதுதான் அவர் சொல்கிறாரு. அந்த மிடில் மேனை நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி தர போகிறீங்க. ஷாப் ஒன்று வச்சுட்டு இருக்கான். அவனோட ஷாப்புக்கு ஒரு வெப்சைட்டு, அவனுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட் வந்து சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இமெயில் கிரியேட் பண்ணி அதில் டிஎம் பண்ணுறது, எல்லாரும் கோல் மெயின் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த கடை வச்சுட்டு இருக்கவன் பண்ண மாட்டான். ஸோ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 மந்த்துக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹி வில் கிவ். சின்ன கடையில் கொடுக்க மாட்டான். தள்ளுவண்டியில் போய்ட்டு 10,000 கொடுக்க மாட்டான். கடை பொறுத்து இருக்குது. அந்த மாதிரி கேட்கணும். இதுதான் 50,000 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு தெரியும். அது வந்து நம்மளுக்கு கொடுக்குறதால ஓகே இவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு தே ஓன்ட் திங்க் லைக் அது வந்து நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்றது. தே வில் திங்க் லைக் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஐ திங்க் மை பிஸ்னஸ் வில் குரோ. ஸோ ஹோல் பாயிண்ட்டே உங்களை வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, எப்படி அச்சீவ் பண்ணுன்றதை அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 6 பாயிண்ட்ஸ் என்ன அவர் சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன்னா உங்கள் நீஷ் எது, உங்கள் வெப்சைட் எப்படி இருக்கணும், உங்கள் சர்வீஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து மைண்ட் செட். உங்கள் மைண்ட் செட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து நான் சொல்ல ப்ரோ, அவரே அவன் வீடியோவில் சொல்லியிருக்காரு. நான் எல்லா வீடியோலுமே சொல்கிறது தான், மைண்ட் செட், செல்ஃப் பிலீஃப் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் டூ இட். தேர்ட் ஒன் என்னன்னா அவுட் ரீச். ஸோ உங்கள் கிளைண்ட்ஸை நீங்கள் எப்படி பிடிக்கணுன்றது சொல்லணும். ஸோ நான் ஒரு புக் படிச்சிருந்தேன், அதுலேருந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 questions you need to ask to yourself. Who are your clients and where are your clients? என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து அது புரியும். and how you need to sell it. ஃபோர்த்து பையன் என்ன சொல்கிறாருன்னா சேல்ஸ். how you need to sell to your customers. ஸோ இந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருங்க. இந்த பெண்ணை செல் பண்ணுங்க அப்படின்றதுக்கு ஒருத்தர் வந்து கலாய்கிற மாதிரி ஒன்று போட்டுப்பாரு. திஸ் இஸ் ப்ளூ பேன், திஸ் இஸ் பிளாக் பேன், இது வந்து 5 ரூபா, நம்ம வந்து 4 ரூபாய்க்கு தரோம் அப்படின்றதெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். இதுலேருந்து என்ன யூஸ் இருக்குன்றதான் நீங்கள் பேசணும். செல் பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி ஸ்கில் வேணும். ஸோ லேர்ன் தட் ஸ்கில் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 5th பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன்னா சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். ஆர்டரில் இருக்கணும். எப்படி சொல்கிறது, 1வது படித்தா 2வது படித்தா 3வது அப்புறம் தான் 5வது, அதுக்கப்புறம் தான் 10வது, அந்த ஆர்டரில் தான் உங்கள் இதுவும் இருக்கணும். 6th பாயிண்ட் இஸ் சர்வீஸ் டெலிவரி. ஸோ இது எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துன்னு போய் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட சேர்க்குறீங்கன்றதான் இருக்குது. எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் டோன்ட் சென்ட் ஹிம் 1 தம்ப்நெயில் லைக் ஓகேவா அப்படின்றது. சென்ட் 2 to 3 தம்ப்நெயில்ஸ் அண்ட் சே தட் இதுதான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம், இவ்வளோ பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் சார். அப்படி இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா எங்களுக்கு சஜஷன் கொடுங்க, வி வில் சேஞ்ச் அண்ட் சென்ட் இட் அப்படின்றது தான் அந்த சர்வீஸ் டெலிவரி. யூனிட் டு நாங்கள் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நாங்கள் பண்ணிட்டோம், உங்களுக்கு பிடிக்கலான்னு சொல்லுங்கள், நாங்கள் மாற்றுறோம். இப்படி இருக்கணும். அதான் உங்கள் சர்வீஸ் டெலிவரிக்கு நல்லது. அப்போதான் உங்கள் ஏஜென்சியை நல்லா ரன் ஆகும் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செகண்ட் வீடியோ எதை பற்றி பேசுகிறாருன்னா த எமோஷனல் சைக்கிள் ஆஃப் சேஞ்ச், அதை பற்றி தான் பேசுகிறாரு. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ தான். நான் வேற ஒருத்தரோட வீடியோஸ்லையும் பார்த்துருந்தேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஒரு பிஸ்னஸ்ன்னு இல்லை எது ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த 5 ஸ்டேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். அன்இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம், இன்ஃபார்ம்டு பெசிமிசம், வேலி ஆஃப் டிஸ்பேர், இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம், சக்ஸஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த 5 ஸ்டெப் கண்டிப்பாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். அன்இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம். உங்களுக்கு வந்து அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு என்னோட ரியல் எஸ்டேட் எடுத்துக்கலாம். நானே என்னையே எடுத்துக்கிறேன். ஒருத்தர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறது சூப்பராக இருக்கே அப்படின்றது பார்த்தேன், ஓகே நல்லா சம்பாதிக்கிறாருன்றது அன்இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்ற மட்டும் தெரியுது. நான் உள்ளே புந்துடுறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நான் போயிடுறேன். கஷ்டப்படுற அப்படியே செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகிறேன். செகண்ட் பாயிண்ட்ல என்ன ஆகுது, இன்ஃபார்ம்டு பெசிமிசம். நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஓகே இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னடா இப்படி சஃபர் பண்ணுறாங்க, நம்மளால் முடியவே இல்லையே, சரி ஓகே இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து தாண்டி நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். டிஸ்பேஸ் ஆஃப் வேலி. ஸோ இங்கே தான் வந்து நம்மளால் முடியவே முடியாது, சத்தியமாக முடியாது, இவ்வளோ கஷ்டம், இது வந்து நம்ம வெளில வந்துடணும் அப்படின்றது தான் அந்த ஸ்டேஜ். ஃபோர்த் ஒன் இஸ் இன்ஃபார்ம்டு பெசிமிசம். ஸோ அந்த டிஸ்பேர் வேலையில் வந்து நிறைய பேர் சக்ஸஸை பார்க்குறாங்க, நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, நிறைய பேர் இது பண்ணுறாங்கன்றது பார்த்துட்டு நம்மளால் முடியாதுன்றது அந்த டைம். ஃபோர்த்து பாயிண்ட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகும்போது தான் யூ வில் சி ஸ்மால் வின்ஸ். ஓகே இது கரெக்டாக பண்ணோன்னா நம்ம வந்துடும், இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இது கொஞ்சம் டைம் எடுக்காது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். அதுதான் இன்ஃபார்ம்டு ஆப்டிமிசம். அதுக்கப்புறம் யூ வில் கோ டு சக்ஸஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த 5th பாயிண்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மோஸ்ட்லி 95% of the people why they don't achieve is அவங்க தேர்ட் பாயிண்ட் இருக்குல்ல, டிஸ்பேஸ் ஆஃப் வேலைன்றது, அந்த பாயிண்ட்ல வந்து குவிட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ல லட்சி நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், டக்குன்னு யூடியூப்ல ஒன்றும் சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெளில வந்துட்டேன்னா அது முடிஞ்சிச்சு, அந்த ஸ்டேஜ் அங்கேருந்து முடிச்சு. தேர்ட்லேருந்து திருப்பி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு தான் வரேன். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து அதே தான். ஓகே யூடியூப்லேருந்து நல்லா சம்பாதிக்கிறானே, அதுக்குள்ளே எவ்வளோ ஹார்ட் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, என்ன தெரியாது. இன்ஃபார்ம்டு பெசிமிசம்ல நான் உள்ள வந்துட்டேன், ஆப்டிமிசம்ல நான் உள்ள வந்துட்டேன். திருப்பி செகண்ட் கஷ்டப்படுறேன், என்னோட இவ்வளோ கஷ்டப்படணும், வியூஸே போடல, என்னோட ஒன்றுமே திருப்பி தேர்ட் ஓகே
இது நம்மளுக்கு செட் ஆகாது, இவனும் வந்து ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கான், நம்மளுக்கு ஃபிட்னஸ் நல்லா தெரியுது, நம்ம வந்து ஃபிட்னஸ் கோர்ஸில் போயிட்டோம்னா திருப்பி தேர்ட் பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே வந்து நிற்பீங்க. இட்ஸ் சைக்கிள், இட்ஸ் அன் எமோஷனல் சைக்கிள். அதான் அவர் சொல்கிறாரு, இட்ஸ் அன் எமோஷனல் சைக்கிள், யூ நீட் டு மாஸ்டர் யுவர் மைண்ட் டு அச்சீவ் இட். இதுதான் செகண்ட் வீடியோ. செகண்ட் வீடியோவில் வந்து உங்கள் மைண்ட் எப்படி மாஸ்டர் பண்ணுறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோவில் இருக்குது. தேர்ட் வீடியோ எதை பற்றி பேசுகிறேன்னா த மேப் அப்படின்னு சொல்கிறது, ஏஜென்சி எப்படி ரன் பண்ணுன்றதுக்கான எக்ஸாம்பிள் அவர் சொல்கிறாரு. நீங்கள் இது மாஸ்டர் பண்ணிட்டீங்க, எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக என்னன்னு புரிஞ்சிருச்சு, இப்போது நீங்கள் வந்து ஏஜென்சி எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன மேப் மாதிரி அவர் தராரு. ஸோ அதில் 4 பாயிண்ட் சொல்கிறாரு. அது ஏதோ வேர்ட்லாம் சொன்னார், ஈக்விட்டி, டிஸ்ட்ராக்ஷன், க்ளோரி அப்படிலாம், அதெல்லாம் நான் பேசல. 4 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் $1000 $5,000 வரைக்கும். இங்கே நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட போகிறீங்க. யூ நீட் டு டூ ஆன் யுவர் ஓன். செகண்ட் ஸ்டேஜ் 5,000 10,000 வரைக்கும் வராது. ஸோ அந்த டைமில் யூ நீட் டு ஹையர் அ ஒர்க்கர் அண்ட் ஜஸ்ட் ஒர்க் இட். அவ்வளோதான். ஏஜென்சினாலும் அதுதான், இல்லை யூடியூப்னாலும் அதுதான், இல்லை வீடியோ கிரியேஷனாலும் அதுதான், தமிழ் ஏதோ ஒன்று எதுனாலுமே அது ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா 10,000 30,000 வரைக்கும் போகிறது. $30,000 10, 8, 8, 16, அதுக்கப்புறம் 24 lakhs. ஓகேவா, மந்த்துக்கு 24 lakhs வந்து அந்த ஸ்டேஜில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆட் ரன் பண்ணுறது, அப்புறம் வந்து கண்டென்ட் இன்ஸ்டாகிராமில் ஏவா இருக்கான யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணுறது, இந்த ப்ரொமோஷனல் இது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பீப்புள்ஸ் ஹையர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டேஜ் தான் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியை நீங்கள் க்ரோ பண்ணிட்டீங்க, ஏஜென்சி நீங்கள் க்ரோ பண்ணிட்டீங்க. 30,000 இட்ஸ் அபவ் 24 லட்சத்துலேருந்து மேலே, அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் யூ நீட் டு இன்வெஸ்ட் இன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட் இன் சம் அதர் திங்ஸ். ஸோ அங்கே தான் நீங்கள் மணி மல்டிப்ளை பண்ணணும். அவர் ஒரு 3 கிளைண்ட்டாக சொல்கிறாரு. ஃபிஷ் கிளைண்ட், ஷார்க் கிளைண்ட், வேல் கிளைண்ட். ஸோ ஃபிஷ் கிளைண்ட்னா மாதத்துக்கு 50,000 தர கிளைண்ட். ஷார்க் கிளைண்ட்னா மாதத்துக்கு வந்து 4 லட்சம் தர கிளைண்ட். 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம். வேல் கிளைண்ட் தான் வந்து மாதத்துக்கு 15 லட்சம் 20 லட்சம் தர கிளைண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ ஃபிஷ் அந்த சின்ன கிளைண்ட்டில், அதான் மாதத்துக்கு 50,000 தரத்துல அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ, சின்ன சின்ன திங்ஸை நீங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்களுக்கு ஓரளவுக்கு லட்சே முதல் நாள் போனோன்னா ஒருத்தர் மீன் பிடிச்சிட மாட்டான். அந்த மாதிரி நீங்கள் போய் கற்றுக்கிட்ட அப்புறம் தான் யூ வில் கேட்ச் அ பிக் ஃபிஷ். அன்டில் தட் யூ நீட் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்றது அவர் வந்து இந்த அதாவது லாஜிக்காக அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர். ஃபோர்த் வீடியோ என்ன சொல்கிறான்னா, ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்றத சொல்லலை. ஒய் யூ நீட் டு ஸ்டார்ட் ஏஜென்சி, இட்ஸ் அன் பிஸ்னஸ். ஏன் இந்த காலத்தில் இருந்தால் பிஸ்னஸ்லாம் ரிஸ்கி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரது தான் அந்த வீடியோ. இதில் ஏன் பிஸ்னஸ் வந்து ரிஸ்கி எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் வந்துட்டு இருக்கு. சரி, நீங்களே இப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு, அம்மா நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு, எல்லாம் போடா போய் படிடா அப்படின்வாங்க. நானும் சொல்லும் போது தவடாலே ஆயிடுச்சு, போடா போய் வேலையை பாடுறா அப்படின்னு தான் சொன்னாங்க. எவ்ரி ஒன் திங்க் லைக் பிஸ்னஸ் இஸ் ரிஸ்கி. ஒய்? பிகாஸ் அந்த காலத்துலேருந்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா யூ நீட் டு ஹேவ் அ பிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஷூ கடை திறக்கணும்னா ஷூ இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்கணும், கஸ்டமர்ஸுக்கு வந்து வந்தால் ஏதாவது தரத்துக்கு இருக்கணும், அப்புறம் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு தரணும், இவ்வளோ இருக்குது. செலவு மினிமம் 5 lakhs ஆகுது எடுத்துக்கும். ஒரு ஷூ கடை சின்னதாக இருக்கணும்னா, ஒரு சாப்பிட்ற கடை இருக்கணும்னா 5 லட்சம் 10 லட்சத்துலேருந்து எடுக்கும். இஃப் இட் நாட் கோட்ஸ் 10 லட்சம் லாஸ். ஸோ அதனால வந்து இட்ஸ் லுக் லைக் ரிஸ்கி. இந்த காலத்தில் நீங்கள் ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் யூ கேன் மேக் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அப்படின்றது அவர் சொல்கிறாரு. ஏன்? பிகான ஏஜென்சி நானும் அப்படி தான் பண்ணேன், அதுதான் கான்செப்டே. தி ஒன்லி திங் இஸ் நீங்கள் $0 ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யுவர் ஏர்னிங் $10,000. ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் 8 லட்சம் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஜெயிக்கலன்னா எவன் கண்டுக்கு போகிறான்? ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணல, யார் கண்டுக்கிறான்? யூ ஆர் கிவிங் யுவர் பெஸ்ட். அதான் அவர் சொல்கிறாரு. எவன் கண்டுக்கிறான், எவன் பண்ண போகிறான், நோ ஒன் கிவ்ஸ் அ ஃபக். வாஸ் ரிஸ்கி ஃபார் யுவர் பேரண்ட்ஸ், not for you, and you are not going to succeed in 2 months 3 months 5 months 6 months la போறது கிடையாது. You need to do continuously until you see result. Because let's say நான் வந்து ஒரு வீடியோ ப்ரொமோஷன் இல்லை, நான் ஒரு வீடியோ பேசுகிறேன்னா, ஒரு வீடியோ வந்து மணி பற்றி பேசுகிறேன்னா, என் வீடியோ அதிகமாக பார்ப்பீங்களா? இல்லை வந்து ராகுல்யம் வந்து ஒரு அதே வீடியோ லட்சம் நான் வந்து எத்திரியம் பற்றி பேசுகிறேன், நான் ஒரு எத்திரியம் பேசுகிறாருன்னா, நான் எத்திரியம் பற்றி பேசுறதுக்கு எனக்கு 1000 2000 தான் வரும், அவர் லட்சத்தில் வரும். ஒய்? அவர் வந்து இந்த ஃபேஸ் தாண்டி அங்கே போயிட்டாரு. ஸோ ஹீ வில் கெட் தட் அமௌண்ட் ஆஃப் வியூஸ். வி வாண்ட் அதான் கான்செப்ட். யூ நீட் டு ஒர்க் அன்டில் யூ கெட் தட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் மணி லைக் நாளைக்கு 4 நாளைக்கெல்லாம் ஆக போகிறது கிடையாது. அது வரைக்கும் யூ நீட் டு டூ. அவர் என்ன பண்ணாரோ அதுதான் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் வீடியோஸ் நான் பார்க்கலான்னு சொல்லி வீடியோஸ் பார்க்கறதுக்கான ப்ரொமோஷன் பண்ணுறாரு, அவ்வளோதான். தேர் ஆர் சோ மச் ஆஃப் திங். யூ டோன்ட் சே தட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. யூ ஹேவ் எவ்ரி திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நீட் டு ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ இதுதான் வீடியோ நம்பர் 4. இதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. வீடியோ நம்பர் 5ல இருந்து ஈமான் காசிப் போயிட்டு அவரோட கோர்ஸில் இருந்தவங்க 3 பேர் வராங்க. 5ல ஒருத்தன், 6ல ஒருத்தன், 7ல ஒருத்தன். ஸோ 5ல என்ன பண்ணுறாங்கன்னா, ஹவு டு கெட் கிளைண்ட்ஸ்ன்றது தான் இந்த வீடியோட கான்செப்ட். கோல்ட் இமெயில், எல்லாருக்கும் வந்து கோல்டு இமெயில் பண்ணுறது. கோல்டு இமெயில் எப்படி பண்ணணுன்றதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எனக்கே மெயில் வருது இந்த யூடியூப்ல வந்து, ப்ரோ யுவர் வீடியோஸ் ஆர் டூ குட். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் வர்றதுக்கு காரணம் தம்ப்நெயில் தான், நான் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறேன்,
எனக்கு வந்து 500 பே பண்ணுங்க, 600 பே பண்ணுங்க. இந்த ப்ரூஃப் எதுவும் கிடையாது. உனக்கு பண்ண தெரியுமான்றதுக்கு ப்ரூஃப் எதுவும் கிடையாது. நீ என்ன வயசு, எப்போத்துலேருந்து பண்ணுறன்றதும் ஒன்றும் கிடையாது. நீ பண்ணுற வீடியோ அவ்வளோ 600, 700 அளவுக்கு ஒர்த்தான்னு கூட தெரியாது. யூ ஆர் நாட் கிவிங் எனிதிங் டு மீ அண்ட் யூ ஜஸ்ட் வாட்ச்டு மை வீடியோ அண்ட் கேம் லைக் நான் பண்ணித்தரேன், எனக்கு காசு கொடுக்கணும். ஹவ் ஐ நான் எப்படி பண்ணுவேன்? நான் போயிட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு நானும் ஒரு யூடியூபர் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணுறேன், எனக்கு வந்து இது பண்ணுங்க, 5 லட்சம் கொடுங்க, நான் வந்து உங்கள் வீடியோ ப்ரொமோட் பண்ணுறேன், அவன் கண்ணு எடுத்து கொடுக்க மாட்டான். அவன் வந்து யூடியூப் சேனல் பார்ப்பான், எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கன்னு பார்ப்பான், நான் எதை பற்றி பேசுகிறேன்னு பார்ப்பான், அவன்தும் எதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பான், எவ்வளவோ இருக்குது. ஸோ யூ நீட் டு நோ ஹவு டு டெக்ஸ்ட், ஹவு டு மேக் அ இமெயில் அண்டு கோல்ட் இமெயில்ன்றது தான் அந்த எக்ஸாம்பிள். ஒரு சொன்னது என்னன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இமெயிலாம் ஃபஸ்ட்டு ஒரு வேர்ட். இது வந்து நான் வந்து எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். எப்படின்னா, ஆண்ட்ராய்டோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஜஸ்டின் வாலர், அவரோட இமெயில் புக்குக்கு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அவருக்கு எப்படி இருக்குன்னா, 1 ஸ்டெப், அஃப்ரைட், அந்த மாதிரி ஒரு வேர்டில் இருக்கும். ஆண்ட்ராய்டு எதுவுமே இப்படி தான் இருக்கும். 1 ஸ்டெப் அப்படின்றது யூஆர் அஃப்ரேட், யூஆர் நாட் டூயிங் பெஸ்ட் அப்படின்றது ஒரு வேர்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு வேர்டு இருக்கும். அந்த ஒரு வேர்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா டாபிக்ஸில் வந்து ஒரு சின்னதாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீ வந்து பண்ணாததுக்கு இதெல்லாம் ரீசன் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது வந்து பற்றிலாம் யோசிக்காது, அவன் பற்றிலாம் யோசிக்காது, இதுதான் நீ பண்ணுற ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து நீ அச்சீவ், இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணால் நீ என்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லி ஆண்ட்ராய்டு வந்து அது இமெயிலில் போட்டிருப்பாரு. லாஸ்ட்டில் வந்து சொல்யூஷன் தருவார். என்னோட ரியல் ஒன் ஜாயின் பண்ணிக்கோ, என்னோட வார் ரூம் ஜாயின் பண்ணிக்கோ, அப்படின்னா நான் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த 3 லிங்க் கொடுத்துருப்பாரு. ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும். ஸோ திங் இஸ் ஃபர்ஸ்ட் கிராபிங் அவர் அட்டென்ஷன், then explaining what you are doing, then explaining so much deeply that you are actually doing that, and last the solution தராரு about his real world or war room or telegram channel, ஏதோ ஒன்று லிங்க் தராரு. that's the same point you need to do. next வீடியோ சேல்ஸுக்குன்றது தனியாக ஒரு வீடியோ. அந்த வீடியோ ஒரு 40 நிமிஷம் கிட்ட இருக்கு. அது எப்படி பண்ணணுன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு வந்து 7 ஸ்டேஜ் வந்து அவர் பிரிச்சிருக்காரு. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றது அந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னா, ஃபைண்ட் த இன்டென்ஷன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களோட கஸ்டமர் யாருன்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் உங்கள் கஸ்டமர் தெரிஞ்சிட்ட அப்புறம் பிரேக் டவுன் தட் அப்படின்றது எலாபரேட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, நம்ம வந்து உள்ளே வந்து இன்னும் பயங்கரமாக பண்ணுவோம் அப்படின்றது நீங்கள் எலாபரேட் பண்ணுறீங்க. நான் சிம்பிளாக சின்னதாக பேசி முடிச்சிடறேன், வீடியோ சமாளந்தெல்லாம் பேச முடியாது. தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா, பின் பாயிண்ட் த ப்ராப்ளம். ஸோ உங்கள் வீடியோ நல்லா இல்லை, இந்த இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, தம்ப்நெயில் வந்து நல்லா இல்லை, யூடியூப் எடிட்டிங் நல்லா இல்லை, பின் பாயிண்டிங் த ப்ராப்ளம். ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னா, எக்ஸ்பிளைனிங் த சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஸோ குட். இந்த இடத்துல வந்து ஃபயர் எமோஜி போடுங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி வந்து பேசுங்க, இல்லை இது போடுங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றீங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னா, எக்ஸ்ப்ளோர் த டிசைர். உங்களுக்கு வந்து இது அச்சீவ் பண்ணணும், நீங்கள் வந்து 100K அடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆசை இருக்கும். சல்மான், நல்லாவே தெரியும் உங்கள் ஃபியூச்சர் கோல் அதுதான். ஸோ நம்ம அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 6th ஸ்டேஜில் என்னென்னா, உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன். நாங்கள் ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்கோம், எங்கள் கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க, வீடியோ எடிட்டர்னு 2 பேர் இருக்காங்க, தம்ப்நெயில் எடிட்டர் ஒருத்தர் இருக்கான், ஃபுல் செக்கிங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் நான் தான். நான் ஃபுல்லாக செக் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ அனுப்பேன். ஸோ இந்த மொத்த ப்ராசஸ் முடிஞ்சு தான் உங்ககிட்ட வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கனாலும் போதும், வேறு எந்த கஷ்டமும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த பாயிண்ட் முடிச்சு லாஸ்ட் பாயிண்ட், லெட் தெம் பை. அதான் ஸ்டேஜ் 7. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வாங்க வைக்கணும். ஸோ சிம்பிள் சல்மான், ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு வீடியோ நீங்கள் ஃப்ரீயாக எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். பிடிச்சிருந்துச்சுன்னா செகண்ட் வீடியோ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீயாக இல்லைனா ஏதோ ஒரு ப்ரோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதான் கான்செப்ட். யூ நீட் டு மேக் தம் பை. எடுத்தோடனே நான் பண்ணுறேன், எனக்கு காசு கொடுங்கன்னா நோ ஒன் கோயிங் டு பை. எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம், எக்ஸ்பிளைன் யுவர் சொல்யூஷன், எக்ஸ்பிளைன் வாட் யூர் கோயிங் டு டு, எக்ஸ்பிளைன் பின் பாயிண்ட் த ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் ஆக்சுவலி கோயிங் ராங் இன் தட் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டு தான் அவர் வராரு. ஸோ இதுதான் 7 ஸ்டேஜஸ் ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் இன் சேல்ஸ் வீடியோ. வீடியோ நம்பர் 6. 7 என்னன்னா எல்லாமே காமனாக தான் இருக்குது, கீப் தெம், அவ்வளோதான் சொல்கிறாரு. ஸோ அவங்கள வச்சுக்கிறதுக்கு ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறாரு. இப்போலாம் டாபிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், உங்களுக்கு போகிற மாதிரி சின்னதாக எலாபரேட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னால், அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கிளையண்ட். உங்கள் கிளையண்ட்டு வந்து எதனால அது பண்ணுறாரு, எதுக்காக அது பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்றது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட், பில்ட் த ட்ரஸ்ட். ஸோ உங்கள் கிளையண்ட் வந்து உங்களை நம்பி ஒரு விஷயம் தரணும். லட்சே இப்போ ஒரு பிஸ்னஸில் வந்து இது ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி அவர் நம்பி உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தராருன்னா அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும். அது வந்து பில்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும். நீங்கள் வந்து இந்த மாதம் ஒரு 50,000 வாங்கிட்டு அந்த வேலையை நீங்கள் பண்ணலைன்னா he won't even give you the money again, நெக்ஸ்ட் மந்த் தரமாட்டார். ஸோ ஃபஸ்ட்டு பில்ட் த ட்ரஸ்ட் ஸோ யூ கேன் மேக் மணி அகெயின் அண்ட் அகெயின், மந்த்துக்கு மந்த்து மாற்றிட்டே இருக்கலாம், வாங்கிட்டே இருக்கலான்றது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களை வச்சுட்டு இருக்கிறதுல அவருக்கு என்ன யூஸ் அதுன்றது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வேறு யாருமே இது பண்ண மாட்டாங்க, நான் வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டுருவேன், இல்லை என்கிட்ட இருக்கிற மணி வேல்யூ வந்து கம்மி, இல்லை என்கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த ரேட்டில் எவனுமே பண்ணி தர மாட்டான். ஸோ அதை பண்ண வைக்கிறது. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா,
உங்ககிட்ட உங்கள் கிளைண்ட் வந்து அப்பப்போ பேசுகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். லெட்ஸே வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து உங்கள் கிளைண்ட்க்கு என்னது குவரிஸ், ஃபீட்பேக்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர்கிட்ட இருந்து ஒரு 5 பாயிண்ட், உங்ககிட்ட இருந்து 5 பாயிண்ட் வாங்கிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணால் ஹி வில் பி ஆஸ்கிங் யூ மோர் திங்ஸ் டு டூ. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹையராக வந்து மணியை வந்து இது பண்ணிக்கலான்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 5th பாயிண்ட் என்னன்னா, ரெகுலராக வந்து அவங்க சர்வீஸில் அவங்க பிஸ்னஸில் அவருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவரும் வந்து ஓகே இவன் வந்து ரெஸ்பான்சிபிளான பர்சனாக இருக்கான் அப்படின்றது சொல்கிறாரு. 5th பாயிண்டா. 6th பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா, கோ எக்ஸ்ட்ரா மைல். அவர் யோசிக்காதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அவரோட கோல் வந்து மினிமம் ஒரு 5 lakhs மந்த்லிக்கு எய்ம் பண்ணுறதுக்கு அவர் பிஸ்னஸ் கோலாக இருக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் 5 lakh தான் எய்ம் பண்ணுறீங்க, நான் 10 lakhs எய்ம் பண்ணுறேன், நான் அதை அச்சீவ் பண்ணி காட்டுறேன். கோ எக்ஸ்ட்ரா மைல் ஃபார் ஹிம். நீங்கள் நான் அச்சீவ் பண்ணி காட்டிட்டேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் நான் கூட போய் எப்படி கேட்பேன்னா, உங்களுக்கு நான் வீடு விற்று கொடுத்தா மட்டும் கமிஷன் கொடுங்க, இந்த பெட்ரோலுக்கு இந்த செலவுக்கு நான் சுற்றுறதுக்கெலாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு லாஸுமே கிடையாது. அவரோட ப்ராப்பர்ட்டி விற்கும் போது அதுலேருந்து பர்சன்டேஜ் தர முடியாது. இட்ஸ் வின் வின் ஸ்டேஜ். உங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெட்ரோல் போடணும், சுற்றணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், பேச தெரிஞ்சுக்கணும், எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும், காலைல எழுந்திக்கணும், நைட் வரைக்கும் போகணும், கூப்பிட்ற டைம்லாம் போகணும், சண்டேஸ்லாம் போகணும், எல்லாமே போகணும், சாவணும். ஆனால் அவருக்கு அது கிடையாது. அவர் என்ன, வீடு விற்றா எனக்கு ஓகே காசு தரேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். அவர் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுதான் வீடியோவே. வீடியோலையும் இதுதான் பேசுகிறாரு, பேசிக் காமன் தான் பேசுகிறாரு. ஸோ அவ்வளோதான் ஈமான் காசியோட வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 5 டைம் பார்த்ததால தான் நான் வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். பாயிண்ட்ஸ் பார்த்து ஞாபகம் வரும், டக்குன்னு பேசுகிறேன். அப்படி இல்லைன்னா மொத்தம் எழுதிட்டு நான் பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு ஒன்று படித்து சொல்கிறதுக்குலாம் டைம் ஆகும். அந்த ஒரு ரீசனால தான் ஐ ஜஸ்ட் பாஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். அதுக்கு டைம் ஆச்சு. மேபி ஐ ஜஸ்ட் ஹவ் 4 டைம்ஸ் பார்த்துருவேன் மொத்தமும். அதனால இவ்வளோ பேசியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நாள் லேட் ஆனதுக்கு ஐ எம் ரியலி அப்ரிஷியேட்டிங் யுவர் பேஷன்ஸ். ஈமான் காஷ் வீடியோ போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.